வணக்கம். செந்தணலின் பிரதான செய்திகள். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். மழை அங்கியுடனான சிறுவனின் எலும்புக்கூடு அகழ்வு நடவடிக்கை ஒத்திவைப்பு. எல்னினோவின் தாக்கம் தீவிரம், நீரை சிக்கனமாக பயன்படுத்துமாறு பேராசிரியர் பிரதீபராஜா கோரிக்கை. சாவகச்சேரி நகரசபை உபதவிசாளர் தெரிவுக்கு தடை விதிக்க கோரி மனு, நீதிமன்ற உத்தரவு. யாழ்ப்பாணத்தில் சிறுமி மீதான பாலியல் வல்லுறவு வழக்கு, குற்றவாளிக்கு 30 ஆண்டுகள் கடுங்காவல் தண்டனை. நாட்டில் டெங்கு பாதிப்பு தீவிரம், உயிரிழப்பு எண்ணிக்கை 61ஆக அதிகரிப்பு. கொழும்பிலிருந்து யாழ் நோக்கி பயணித்த தொடர்ந்து தடம் புரள்வு. கல்குவாரியில் இருந்த சிறுமியின் சடலம் மீட்பு, விசாரணைகள் தீவிரம். அம்பாறையில் 2 பெண்கள் தூக்கில் தொங்கி உயிரிழப்பு. நிலாவடி கடலில் குளித்த வெளிநாட்டு சிறுமிக்கு நேர்ந்த கதி. ஐநா மனித உரிமைகள் உயர்ஸ்தானிகராக 2வது முறையாக வோல்கர் டக் தெரிவு. பதவி விலகினார் இந்திய கல்வி அமைச்சர் பிரதான், கொண்டாடத் தொடங்கிய மாணவர்கள். உச்சக்கட்ட சினத்தில் ஈரான் பெரியளவிலான தாக்குதல், ட்ரம்பின் அறிவிப்பு. தொடர்பென விரிவான செய்திகள். செம்மணி மனித புதைகுழிக்குள் அடையாளம் காணப்பட்ட மழை அங்கியுடனான சிறுவரின் எலும்புக்கூடு ஆகஸ்ட் 4ஆம் தேதிக்கு பின்னரே அகழ்ந்தெடுக்கப்பட உள்ளது. அதேவேளை குறித்த எலும்புக்கூடு தொடர்பில் அவருக்கேனும் தகவல்கள் தெரிந்திருந்தால் அது தொடர்பில் நீதிமன்றத்துக்கு அறிவிக்குமாறு தெரிவிக்கப்பட்டுள்ளது. சட்டத்தரணி VS நிரஞ்சன் இதனை தெரிவித்தார். செம்மணி புதைக்குதிக்குள் மலை அங்கியுடன் காணப்பட்ட எலும்புக்கூடு அகழ்ந்தெடுக்கப்படவில்லை. அது தொடர்பில் நிபுணர்களின் ஆலோசனைகளை பெற்ற பின்னரே அதை அகழ்ந்து எடுக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறித்த எலும்புக்கூடு சட்ட ரீதியாக புதைக்கப்பட்டமைக்கான அனுமானம் இருப்பதால் அது தொடர்பான தகவல்கள் தெரிந்தோர் நீதிமன்ற பதிவாளருக்கோ, சட்டத்தரணியூடாக நீதிமன்றத்துக்கோ அல்லது காணாமல் ஆக்கப்பட்டோர் அலுவலகத்துக்கோ அறிவிக்குமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர். அது தொடர்பான தகவல்கள் தெரிந்தால் இந்த அகழ்வு பணிகள் தொடர்பிலான தகவல்கள் சில வெளிப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பெண்கள் வாழ்வுரிமை சங்கத்தின் ஏற்பாட்டில் எல்னினோ காலநிலை மாற்றம் தொடர்பான விசேட விழிப்புணர்வு செயலமர்வு யாழ்ப்பாண வடமராட்சி கிழக்கு பிரதேச செயலக மாநாட்டு மண்டபத்தில் இன்று காலை 10 மணிக்கு இடம்பெற்றது. இந்த செயலமர்வில் முதன்மை வளவாளராக கலந்து கொண்டு உரையாற்றிய யாழ்ப்பாண பல்கலைக்கழக புவியியல் துறை பேராசிரியரும் கலை பீடாதிபதியுமான நாகமுத்து பிரதீபராஜா, இந்து சமுத்திர பிராந்தியத்தை எல்னினோ நெருங்கி வருவதால் பொதுமக்கள் நீரை சிக்கனமாக பயன்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். செயலமர்வில் பேராசிரியர் சுட்டிக்காட்டிய முக்கிய அம்சங்களில் ஒன்றான வெப்பத்தாக்கத்தின் காலப்பகுதி தொடர்பில் அவர் தெரிவிக்கையில், மத்திய பசிபிக் பிராந்திய கடற்பகுதிகளில் இருந்து இந்து சமுத்திர கடல் பிராந்தியத்துக்கு ஊடுருவியுள்ள எல்னினோ ஜூலை மாதம் தொடக்கம் அக்டோபர் மாதம் வரை அதிக வெப்ப தாக்கத்தை ஏற்படுத்தும் என தெரிவித்தார். வேகமாக பரவி வரும் கடல் வெப்பம் நிலத்தினூடாக வெப்பம் கடத்தப்படுவதை விட 16 மடங்கு வேகமாக நீரினூடாக வெப்பம் கடத்தப்படுகிறது. இதனால் இந்து சமுத்திர கடற்பரப்பில் ஏற்படும் வெப்பம் ஏற்றம் ஏனைய பகுதிகளுக்கு மிக விரைவில் பரவி வருவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். சாவகச்சேரி நகரசபை உபதவிசாளர் பதவி மற்றும் நகரசபை உறுப்பினரிலிருந்து ஞானப்பிரகாசம் கிஷோர் என்பவரை நீக்கி வடமாகாண ஆளுநரால் வெளியிடப்பட்ட வர்த்தமானி அறிவித்தலை ரத்து செய்ய கோரிய மனு ஒன்று தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. குறித்த மனு யாழ்ப்பாண மேல் நீதிமன்றத்தில் நேற்று தினம் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. இந்த வழக்கில் மனுதாரர் சார்பில் சட்டத்தரணி குமாரவடிவில் குருபரன் எதிர்வரும் 28ஆம் தேதி நடைபெறவுள்ள சாவகச்சேரி நகரசபையின் புதிய உபதவிசாளர் தெரிவுக்கு இடைக்கால தடை விதிக்க வேண்டும் என சமர்ப்பணங்களை முன்வைத்தார். மனுவை ஆராய்ந்த யாழ்ப்பாண மேல் நீதிமன்ற நீதிபதி சின்னத்துரை சதீசரன் உபதவிசாளர் தெரிவை தடை செய்ய கோரிய கோரிக்கையை நிராகரித்துள்ளார். அத்துடன் வழக்கின் எழுத்து மூல சமர்ப்பணங்களை சமர்ப்பிக்க குறித்த வழக்கை 27ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தமையும் குறிப்பிடத்தக்கது. 16 வயதுக்குட்பட்ட சிறுமியொருவரை பாலியல் வல்லுறவுக்கு உட்படுத்திய வழக்கில் குற்றவாளியாய் காணப்பட்ட நபருக்கு 3 குற்றச்சாட்டுகளுக்கும் தலா 10 ஆண்டுகள் வீதம் மொத்தம் 30 ஆண்டுகள் கடுங்காவல் தண்டனை விதித்து யாழ்ப்பாணம் மேல் நீதிமன்ற நீதிபதி வெள்ளிக்கிழமை தீர்ப்பளித்துள்ளார். எதிரி நீதிமன்றத்தில் சமூகம் அளிக்காத நிலையில் நடைபெற்ற இந்த விசாரணையின் பொழுது பாதிக்கப்பட்ட சிறுமி சம்பவத்தால் கற்பமடைந்ததும் சிறுமியின் அறிவின்மையே அவரை சட்டவிரோத கருக்கலைப்பு நிலையத்துக்கு அழைத்துச் சென்று சுமார் 6 மாத கருவை கலைத்ததும் சாட்சியங்கள் மூலம் நிரூபிக்கப்பட்டுள்ளது. மேலும் சிறுமியை திருமணம் செய்து கொள்வதாக வாக்குறுதி அளித்துவிட்டு பின்னர் ஏமாற்றிய சந்தேக நபர் தற்போது பிரான்ஸ் நாட்டில் தலைமறைவாக உள்ளதாக அறியப்படுவதால் அவருக்கு எதிராக திறந்த பிடியாணை பிறப்பித்த நீதிமன்றம் இதுகுறித்து பிரான்சில் உள்ள இலங்கை தூதரகம் மற்றும் குடிவரவு குடியேறும் திணைக்களத்துக்கு உடனடியாக தெரியப்படுத்துமாறும் கட்டளை பிறப்பித்துள்ளது. நாட்டில் டெங்கு காய்ச்சல் காரணமாக உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 61ஆக அதிகரித்துள்ளதாக தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவு அறிவித்துள்ளது. நாட்டில் இவ்வாண்டில் இதுவரை பதிவான மொத்த டெங்கு நோயாளர்களின் எண்ணிக்கையில் 80,905ஆக அதிகரித்துள்ளது. இதில் ஜூலை மாதத்தில் மாத்திரம் 25,530 சம்பவங்கள் பதிவாகியுள்ளதாக தேசிய கட்டுப்பாட்டு பிரிவு தெரிவித்துள்ளது. இந்த ஆண்டில் இதுவரை பதிவான தகவலின்படி அதிகபட்சமாக கம்பகா மாவட்டத்தில் நோயாளிகள் கண்டறியப்பட்டுள்ளனர்.
கம்பக மாவட்டத்தில் 17,135 நோயாளர்களும், கொழும்பு மாவட்டத்தில் 16,140 நோயாளர்களும், மாத்தறை மாவட்டத்தில் 5,574 நோயாளர்களும் பதிவாகியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கொழும்பு கோட்டையிலிருந்து காங்கேசன்துறைக்கு சென்று கொண்டிருந்த இரவு நேர தபால் தொடருந்து சேனரத்தகம தொடருந்து நிலையத்தில் தடம் புரண்டுள்ளது. நேற்று இரவு இடம்பெற்ற இந்த சம்பவத்தை தொடர்ந்து வடக்கு வழித்தடத்தில் இயங்கும் தொடருந்து சேவைகள் பாதிக்கப்பட்டுள்ளதாக தொடருந்து திணைக்களம் அறிவித்துள்ளது. தொடருந்தின் பல பெட்டிகள் தண்டவாளத்தை விட்டு விலகியதால் வடக்குக்கான தொடருந்து சேவைகளில் இடையூறுகள் ஏற்பட்டதாக அந்த திணைக்களம் உறுதிப்படுத்தியுள்ளது. இதனைத் தொடர்ந்து காங்கேசன்துறையிலிருந்து கொழும்பு கோட்டைக்கு செல்லும் இரவு தபால் தொடருந்து மறு அறிவித்தல் வரும் வரையில் அனுராதபுரம் வரை மட்டுமே இயக்கப்படும் என தொடருந்து திணைக்களம் அறிவித்துள்ளது. குறித்த தொடருந்தை மீண்டும் தடத்தில் ஏற்றும் பணிகளுக்கு உதவுவதற்காக தடம் புரண்ட இடத்துக்கு ஒரு மாற்று தொடருந்து அனுப்பப்பட்டுள்ளதாக தொடருந்து திணைக்கள அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இரத்தினபுரி மகாவலதென்னவின் ஹஜிவத்த பகுதியில் உள்ள ஒரு கல்குவாரியில் சிறுமியொருவரின் சடலம் மீட்கப்பட்டுள்ளது. 23ஆம் தேதி முதல் அந்த சிறுமி காணாமல் போனதாக அவரின் தந்தை பலாங்குட காவல் நிலையத்தில் முறைப்பாடு அளித்ததாக தெரிய வருகிறது. இந்த நிலையில் சடலமாக மீட்கப்பட்டவர் பலாங்குடை மகாவலதென்னையைச் சேர்ந்த 17 வயது சிறுமி என்று தெரிவிக்கப்படுகிறது. எவ்வாறாயினும் குறித்த மரணம் எவ்வாறு ஏற்பட்டது என்பது தொடர்பில் இதுவரை எந்த தகவலும் வெளியாகவில்லை என காவல்துறையினர் தெரிவித்தனர். இது தொடர்பான பிரேத பரிசோதனை இன்று பலாங்குடி வைத்தியசாலையில் நடைபெறவுள்ளதோடு காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அம்பாறை மாவட்டத்தின் இருவேறு பகுதிகளில் தூக்கில் தொங்கிய நிலையில் மீட்கப்பட்ட 2 பெண்களின் சடலங்களும் மரண விசாரணைக்கு பின்னர் உறவினர்களிடம் நல்லடக்கத்துக்காக ஒப்படைக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். மருதமுனை 6ஆம் பிரிவைச் சேர்ந்த தௌபிக் சினாத் ரினா வயது 20 என்ற திருமணமாகாத பெண் கடந்த செவ்வாய்க்கிழமை மாலை தன்னுடைய வீட்டில் தூக்கில் தொங்கிய நிலையில் சடலமாக மீட்கப்பட்டார். சம்பவம் தொடர்பில் சமூக ஊடகங்களில் பல்வேறு கருத்துக்கள் மற்றும் சந்தேகங்கள் வெளியானதை தொடர்ந்து போலீசாரும் அம்பாறை மாவட்ட தடயவியல் பிரிவு அதிகாரிகளும் பல்வேறு கோணங்களில் விசாரணைகளை முன்னெடுத்தனர். கல்முனை நீதிமன்ற பதில் நீதவான் ARM ஹலீல் சம்பவ இடத்துக்கு சென்று மரண விசாரணைகளை மேற்கொண்டுள்ளார். உயிரிழப்பில் சந்தேகம் காணப்படுவதால் சடலத்தை பிரேத பரிசோதனைக்காக அம்பாறை மாவட்ட பொது வைத்தியசாலைக்கு அனுப்புமாறு நீதவான் உத்தரவிட்டுள்ளார். மேலும் அரசு பகுப்பாய்வு திணைக்களத்துக்கு அந்த சடலம் அனுப்பி வைக்கப்பட்டதாகவும் சடலம் புதன்கிழமை மாலை உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. திருகோணமலை நிலாவளி கடலில் குளித்துக் கொண்டிருந்த வெளிநாட்டு சிறுமி மீது படகு மோதியதில் அவர் காயமடைந்துள்ளார். காயமடைந்தவர் 11 வயதுடைய இத்தாலி நாட்டு சிறுமி என்று காவல்துறையினர் தெரிவித்தனர். சம்பவம் தொடர்பில் டிங்கி படகின் ஓட்டுநரும் காவல்துறையால் கைது செய்யப்பட்டுள்ளார். நேற்று காலை சுற்றுலா பயணிகளான இத்தாலி நாட்டைச் சேர்ந்த ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த தாய், தந்தை மற்றும் மகள் ஆகியோர் நிலாவளி புறாத்தி வரையில் உள்ள கடற்பகுதியில் மூழ்கி நீந்தும் சாதனங்களை அணிந்து மீன்கள் மற்றும் பவளப்பாறைகளை பார்வையிட்டனர். அப்போது வேறு சில சுற்றுலா பயணிகளை ஏற்றிச் சென்ற டிங்கி படகொன்று மோதியதில் கடலில் மூழ்கி நீந்திக் கொண்டிருந்த சிறுமி காயமடைந்தார். சம்பவத்தின் போது இடத்தில் கடமையில் இருந்த திருகோணமலை காவல்துறை உயிர்காப்பு பிரிவின் அதிகாரிகள் உடனடியாக செயற்பட்டு படுகாயமற்ற சிறுமியை நிலாவளி மருத்துவமனையில் அனுமதித்தனர். பின்னர் மேலதிக சிகிச்சைக்காக சிறுமி திருகோணமலை மருத்துவமனைக்கு மாற்றப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றமையும் குறிப்பிடத்தக்கது. இனி சர்வதேச செய்திகள். ஐக்கிய நாடுகள் சபையின் மனித உரிமைகள் உயர்ஸ்தானிகர் வோல்கர் டர்க் 2வது பதவிக்காலத்துக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. அதன்படி இந்த ஆண்டு அக்டோபர் 11ஆம் தேதியுடன் முடிவடைய இருந்த அவருடைய பதவிக்காலம் மேலும் 4 ஆண்டுகளுக்கு நீடிக்கப்பட உள்ளது. 2வது பதவிக்காலத்துக்கான இந்த வாக்கெடுப்பில் அவர் 134 வாக்குகள் பெரும்பான்மையுடன் வெற்றி பெற்றுள்ளார். இந்த தீர்மானத்துக்கு ஆதரவாக 144 ஐநா உறுப்பு நாடுகள் வாக்களித்துள்ள நிலையில் 10 நாடுகள் எதிர்த்து வாக்களித்தன. மேலும் 13 நாடுகள் வாக்களிப்பில் பங்கேற்காமல் விலகியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பதவி விலகுவதாக அறிவித்துள்ளார். அது தொடர்பான பதவி விலகல் கடிதத்தை இன்று பிரதமர் நரேந்திர மோடிக்கு அவர் அனுப்பியுள்ளார். சிஜேபி அமைப்புக்கும் இந்திய அரசுக்கும் இடையிலான 3வது சுற்று பேச்சுவார்த்தை தொடங்குவதற்கு சில மணி நேரங்களுக்கு முன்னர் அவர் தனது எக்ஸ் கணக்கில் இந்த அறிவிப்பை வெளியிட்டார். 1 மாதத்துக்கு மேலாக டில்லியின் ஜந்தர் மந்தில் முகாமிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டு வந்த மாணவர்களின் முக்கிய கோரிக்கையாக பிரதானின் பதவி விலகல் அமைந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஈரான் மீது பெரிய அளவிலான இராணுவ தாக்குதல்களை தொடுப்பது குறித்து இன்னும் முடிவு செய்யவில்லை என்று ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்தார். அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையிலான மோதலை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான பேச்சுவார்த்தைகளில் 2 நாடுகளும் ஈடுபட்டுள்ளதாக அமெரிக்க ஜனாதிபதி குறிப்பிட்டார். இருப்பினும் ஒரு ஒப்பந்தத்துக்கு வர ஈரான் இன்னும் தயாராகவில்லை என்றும் அவர் வலியுறுத்தினார். வெள்ளை மாளிகையில் செய்தியாளர்களிடம் பேசிய டொனால்ட் ட்ரம்ப், நாங்கள் அவர்களுடன் பேசி வருகின்றோம், அவர்கள் மிகவும் தீவிரமாக இருப்பதாக நான் நினைக்கிறேன் என்று அவர் தெரிவித்துள்ளார்.
இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.